இப்போ நான் நின்று பேசின்னு இருக்கிறது பால்டிசியோட போர்ட் பாத்தில் தான். அப்புறம் இந்த சிட்டி ஹால் ஒன்று இருந்தது, ஆக்சுவலாக ஓல்டு சிட்டி ஹால், அது மேலே நின்று பேசின்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிட்டி ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சிதிலம் அடைஞ்சு பராமரிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் இதுதான் மிடிலியன் டைமில் இல்லை பழைய காலத்தில் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ரொம்பவும் எழுச்சிகரமாகவும் மிகவும் லாபகமாகவும் வந்து நடத்தின வந்த ஒரு சிட்டி ஹால், சரிங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து சரியாக பராமரிக்காமல் இல்லை அப்படியே வந்து இருக்குது. ஆனாலும் அரசாங்கம் இந்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேருந்து நல்ல ஒரு வியூ இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டலின் சிட்டியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெயில் காயாது, ஆனாலும் டெம்பரேச்சர் இன்னும் 1-2 தான் இருக்குது. நல்ல ஒரு வியூ இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஓல்ட் டவுன். இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓல்ட் டவுன். இது நான் போயிருந்தேன். இன்னும் இந்த சைடு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இருக்குது பாருங்கள். ராட்னலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இருக்குது. டலின் ரொம்ப பெரிய சிட்டிங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 வாரம் வேணும் இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் ஓகே, நான் வந்து மொத்தமாக 3 நாள் செலவு பண்ணுறேன் இந்த ஊரில். இதுதான் ஹார்பர். ஸோ நிறையா சஃபாரி வந்து இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணல, வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இனிமேல் தான் வர நாட்களில் பண்ணுவாங்க. இன்னும் வின்டர் முடியல, ப்ராப்ளம் 2 வீக்ஸ்லேயே இல்லை 1 மாதத்துல அவங்க சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் டலின் வந்துட்டு சஃபாரி பார்க்காம போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில ஷிப்ஸ் போயின்னு இருக்காங்க பாருங்கள், தூரத்தில் அழகாக இருக்குது. பார்க்கட்டே அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய டூரிஸ்ட் யார் வந்தாலுமே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்து போகிறாங்க. நல்ல ஒரு வியூ இருக்கும், நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு அட்மாஸ்பியருங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்காகவே வருவாங்க, வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. நல்ல ஃபோட்டோவுக்கும் நல்லா இருக்கும், சரிங்களா. அந்த இடத்துல அது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஐலாண்ட் இருக்குதுங்க. ஈஸ்டர்னோட ஐலாண்ட்ஸ் இருக்குது. சில ஐலாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருப்பாங்க, சில ஐலாண்ட்ஸில் வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஷிப் ட்ரிப் போயிட்டு கொஞ்சம் ட்ரெக்கிங் என்ன போய்ட்டு திரும்ப வந்துடுவோம்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் இந்த குளிர் பொருட்படுத்தாமல் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு வியூ இருக்குது. பீக் சீசனில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். காற்று வேறு ரொம்ப வேகமாக வீசுன்னு இருக்குது. ஸோ அழகான ஒரு லொக்கேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். Bye-bye.